பிள்ளைகள் நாங்கள் இன்றைக்கு பயன்படுத்துபவை என்ற அலகுல தொடர்ச்சியாக மற்றது நாங்கள் இப்ப பார்க்க போறோம். படிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்குதோ? கடந்த வகுப்புல என்னென்ன படிச்ச நாங்கள் ஞாபகம் இருக்குதா? Good morning, Miss. Good morning. Good morning. நாங்கள் வீட்டுக்குள்ளேயும் வீட்டுக்கு வெளியேயும் என்னென்ன உபகரணங்களை நாங்கள் பயன்படுத்துறாங்க. வீட்டுக்குள்ளே என்னென்ன உபகரணங்களை பயன்படுத்துறாங்க? மண்வெட்டி, கைமுள்ளு, சவல், முள்ளு மண்வெட்டி, குறடு. எல்லாரும் இதை பார்த்திருக்கீங்க. கடந்த வகுப்புல இதுக்கான படங்கள் எல்லாம் உங்களுக்கு காட்சிப்படுத்தினது. எல்லாருக்கும் இதெல்லாம் தெரியுமோ? அடுத்தது குறடு, கோடரி, அரிவாள், அளவாங்கு, கத்தி, இவை எல்லாம் என்ன வீட்டுக்கு உள்ளேயும் பயன்படுத்துவோம், வீட்டுக்கு வெளியேயும் பயன்படுத்துவோம். பொதுவா இதுல சொல்லியிருக்கு மண்வெட்டி நாங்க வீட்டுல பயன்படுத்துவோம், வீட்டுக்கு வெளியில பயன்படுத்துவோம். என்னென்ன மண்வெட்டி, கைமுள்ளு, சவல், முள்ளு மண்வெட்டி, இதுகள் எல்லாம் என்ன வீட்டுக்கு வெளியே பயன்படுத்துவோம். அடுத்த பாருங்க இந்த குறடு, கத்தி, இவை எல்லாம் அங்க வீட்டுக்குள்ளே பயன்படுத்துவோம். அதே சமயம் எங்களோட வீடு தவிர்த்த வேற இடங்களை இல்ல, வீட்டுக்கு வெளியே தான், அது வீட்டுக்கு வெளியில நாங்கள் பயன்படுத்துகின்ற பொருட்கள். அடுத்த பாருங்க, நாங்கள் இந்த உபகரணங்களை வீட்டில பயன்படுத்துற உபகரணங்களை என்னென்னத்துக்காக நாங்கள் பயன்படுத்துறோம், இந்த உபகரணங்கள் என்னென்னு பார்த்து நாங்கள் கத்தி, மண்வெட்டி, கோடரி, கைமுள்ளு, முள்ளு மண்வெட்டின்னு சொல்லி நாங்கள் நிறைய பார்த்திருக்கிறோம். என்னென்ன உபகரணங்களை நாங்கள் கையாளுறோம். அந்த உபகரணங்களால என்னென்ன தேவைகளுக்காக நாங்கள் பயன்படுத்துறோம்னு சொல்லி இப்ப பார்ப்போம். உபகரணம் பாருங்க, கத்தி. கத்தியை நாங்கள் என்னத்துக்கு பயன்படுத்துறோம்? கத்திய நாங்கள் என்னத்துக்கு பயன்படுத்துறோம்? கத்திய நாங்கள் என்னத்துக்கு பயன்படுத்துறோம்? மரக்கறி வெட்டுறதுக்கு பயன்படுத்துவோம். அதே சமயம் இலகுலகளை வெட்டுறது எல்லாத்துக்கும் நாங்கள் என்ன செய்யறோம்? நாங்கள் பயன்படுத்துகிறோம். மண்வெட்டி, குப்பை குளங்களே, மண்வெட்டி என்னத்துக்காக பயன்படுத்துறோம்? மண்வெட்டி பிள்ளைகள் பயருக்கு இருக்கு, பயிருக்கு மண்வெட்டி, மண்ணுள் புதைத்தல் என்ன மண்வெட்டி நாங்கள் பயன்படுத்துறோம். குப்பை குளங்கள் தேங்கி அதிகமா இருந்தா அதை நாங்கள் மண்ணுக்குள்ள புதைக்கிறோம். மண்ணுக்குள்ள புதைக்கும் அந்த குப்பைகளை புதைக்கிறதால மண் என்ன வளமாகுது. அதுக்கு என்ன மண்வெட்டி தான் எங்களுக்கு உபயோகப்படுத்துறோம். அதே சமயம் பயிருக்கு மண் அணைக்கிறோம். இது மட்டும் இல்லாம வேறு என்னத்துக்கு? பயருக்கு இருக்கு பிள்ளைகள், இது பயிருக்கு மண் அணைத்தல். சரியா பிள்ளைகளே? கொத்துதல் விலங்கு இல்ல. என்ன சொன்ன? கிடங்கு வெட்டுவது, வயல்ல வந்து பயன்படுத்துறதுக்கு மண்வெட்டியால முற்காலத்துல பயன்படுத்தி இருந்தார்கள். ஆனாலும் வயலை இப்ப தற்காலங்கள்ல உழவு இயந்திரங்கள் மூலம் தான் என்ன மண்வெட்டிய பயன்படுத்துறீங்க. உழவு இயந்திரங்கள் மூலம் பயன்படுத்துறாங்க, மண்வெட்டி பயன்படுத்துறது குறைவு. அடுத்தது வந்து வேறு என்னத்துக்காக பயன்படுத்துவார்கள்? வாய்க்கால் வெட்டி சரியாக வாய்க்கால் என்பதை நாங்கள் வெட்டி விடுவதற்கு மண்வெட்டியை பயன்படுத்துவோம். அடுத்த பாருங்க கோடரி. கோடரி என்னத்துக்கு நாங்கள் பயன்படுத்துறோம்? மரத்தை அடிதல் இருக்கு பிள்ளைகள், மரத்தை தரிக்கிறது மாறி அடிதல் வந்துட்டு பிள்ளைகள்.
விறகு நாங்கள் பிளக்குறதுக்கு என்ன செய்யறோம்? கோடரியத்தான் நாங்கள் பயன்படுத்தி விறக பிளந்து கொள்கிறோம். அதே சமயம் மரத்தை நாங்கள் என்ன செய்யறோம்? வெட்டுறோம். மரத்தை தரிக்கிறதுக்கு இந்த கோடரி பயன்படுத்துறோம். இப்ப நாங்க வீட்டுல என்னென்ன கத்தியை என்னத்துக்காக பயன்படுத்துறோம், மண்வெட்டியை என்னத்துக்காக பயன்படுத்துறோம், கோடரியை என்னத்துக்காக பயன்படுத்துறோம்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். சரி, இதை விட வேற ஏதாவது கேட்க போறீங்களோ? அடுத்தத பாப்போம். அடுத்தத பாருங்க, கத்தரிக்கோல். கத்தரிக்கோல் நம்ம வீட்டுக்குள்ளே நாங்கள் பயன்படுத்துகின்ற ஒரு உபகரணம். கத்தரிக்கோல் என்னத்துக்காக நாங்கள் பயன்படுத்தணும்? ஆடைகளை தைக்கிற துணிகளை வெட்டுவோம் நாங்கள். ஆடைகள் தைக்கிறதுக்கு அந்த துணிகளை நாங்கள் வெட்டுவோம். கடுதாசி வெட்டுவோம். பொலித்தீன் பைகளை எல்லாம் நாங்கள் இதான் வெட்டுறாங்க. கத்தரிக்கோளால தான் வெட்டுறாங்க துணி வெட்டுறதுக்கு. இதை விட வேறு என்ன தேவைகளுக்காக நாங்கள் கத்தரிக்கோள் பயன்படுத்துவோம்? எங்களோட வீட்டுல ஒரு ஆளுக்கு காயம் ஏற்பட்டதுன்னு சொன்னா அந்த மருந்து பொருட்களை பேண்டேஜ் அதுகளை நாங்கள் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு என்ன பயன்படுத்துவோம்? கத்தரிக்கோள் ஓ அடுத்தது விலங்கியல்ல தலைமுடி வெட்டுவதற்கு நாங்கள் என்ன கத்திரிக்கோளை நாங்கள் பயன்படுத்துறோம் நாங்கள். சரி, அடுத்ததை பாருங்க, அலவாங்கு. அலவாங்கு எல்லாரும் பார்த்திருக்கிறீங்களோ? அலவாங்கு நாங்கள் என்னத்துக்கு பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா தேங்காய் உதிமட்டியை உதிக்கிறதுக்கு இந்த அலவாங்கு நாங்கள் பயன்படுத்துவோம். கடினமான மண்படையில நாங்கள் என்ன அடுத்து இருக்கிறதுக்காக நாங்கள் இந்த அலவாங்கின் மூலம் தான் நாங்கள் என்ன செய்வோம்? துளையிடுவோம். ஒரு தடி ஒண்ணு நாங்க கம்பம் ஒன்று நடணும்னு சொன்னா இந்த அலவாங்கு மூலம் தான் நாங்கள் என்ன செய்வோம்? துளையிட்டு அதுக்குள்ளதான் என்ன பிறகு இந்த தூட்களை நடுவோம். சரி, அடுத்ததை பாருங்க. இப்ப கத்தரிக்கோள் என்னத்துக்கு பயன்படுத்துறோம்னு பார்த்திருக்கிறோம். அலவாங்கு எவத்துக்காக பயன்படுகின்றதுன்னு பார்த்திருக்கிறோம். அடுத்த பாருங்க, அரிவாள். அரிவாளை நாங்கள் எதுக்காக பயன்படுத்துகிறோம்? அரிவாள் தாங்க கதிர்களை எல்லாரும் அறுவடை செய்யற நேரம் கதைக்கிறது எனக்கு விலங்கையில என்ன கேட்ட நீங்கள் திருப்பி சொல்லுங்க பிள்ளைகள். சரி, அரிவாளை நாங்கள் எதுக்காக பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா நெல் குரக்கன் கதிர்களை நாங்கள் அறுவடை செய்யறதுக்காக இந்த அரிவாள் மூலம் தான் நாங்கள் வெட்டுவோம். தற்காலத்துல என்ன பயன்படுது? நெல் குரக்கன் போன்ற கதிர்களை நாங்கள் அறுவடை செய்யறதுக்காக என்ன பயன்படுது? தற்காலத்துல அது அருவி வந்துட்டு இந்த அரிவாளை பயன்படுத்துறது இன்னும் ஒன்று பயன்படுத்த உழவு இயந்திரத்தின் மூலம் நெற்கதிர்களை வெட்டுற இல்லையோ பாக்குற இல்லையோ? ஓ, நெல் அறுவடை செய்யறாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு இயந்திரங்கள் இப்ப வந்திருக்குது. அந்த இயந்திர பாவனையாளால இப்ப அறுவடை செய்கிறார்கள். அடுத்த பாருங்க, அரிவாள் இந்த கால்நடைகளுக்கான புற்களை வெட்டுறதுக்கும் இந்த அரிவாளை பயன்படுத்துகின்றோம். அடுத்தது பாருங்க, இப்ப எங்களோட வீட்டுக்குள்ளேயும் வீட்டுக்கு வெளியே நாங்கள் என்னென்ன உபகரணத்தை பயன்படுத்துறோம்னு சொல்லி நாங்கள் பார்த்திருக்கிறோம். என்னென்ன உபகரணத்தை பயன்படுத்துறோம் எல்லாரும் சொல்லுவீங்களோ? அவற்றினுடைய பயன்பாடுகள் அவற்றினுடைய பயன்பாடுகள் நாங்கள் பார்த்திருக்கிறோம். சரி, இந்த உபகரணங்களை நாங்கள் நீண்ட காலம் பாவிக்க வேணும்னு சொன்னா என்ன செய்ய வேண்டும்? இதை நாங்கள் இந்த உபகரணங்களை நாங்கள் பயன்படுத்தின உடனே என்ன செய்ய வேணும்? அதை கழுவி சுத்திகரித்து நாங்கள் என்ன செய்யணும்? உரிய இடத்துல நாங்கள் வைக்க வேண்டும். மற்றது இப்ப உதாரணமா ஒரு பொருள் பழுதாகி போகுதுன்னு சொன்னா அதை நாங்கள் என்ன செய்யணும்? இந்த பழுதை நாங்கள் திருத்த வேணும். பழுது பார்த்து அதை திருத்தி நாங்கள் வச்சாதான் திரும்ப வேற ஒரு பாவனைக்காக நாங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம்.
பெரிய பிள்ளைகள் நாங்கள் அந்த ஈரழிப்பா இருப்ப கத்திரிக்கோளை வந்து நாங்கள் உதாரணமா கழுவின வேண்டாம் என்ன செய்யும் அது கரல் பிடிச்சிட்டு தலைமுடி வெட்டுறாங்க நீங்க கத்திரிக்கோள் எடுக்கிறீங்க எடுத்து அந்த கத்திரிக்கோளால வெட்டுறீங்க வெட்டின அப்புறம் நாங்கள் அதை அப்படியே ஈரத்துக்குள்ள கழுவோன்னு தானே ஈரத்தோட கழுவிட்டு அப்படியே வச்சு வேணா என்ன செய்யும் என்ன செய்ய வேணும் அப்ப நாங்கள் அதை கழுவி அந்த ஈரழிப்பு இல்லாம நாங்கள் அகற்றி அதை துடைக்கணும் துடைத்து அதை புதிய இடத்துல நாங்கள் பாதுகாக்க வேணும் அது மாதிரி கத்திரிக்கோள் மட்டுமல்ல ஏனைய பொருட்களையும் நாங்கள் இவ்வாறுதான் பாதுகாப்பாக கையாள வேண்டும். பண்டைய காலத்துல இருக்கிற ஆட்கள் என்ன செய்வார்கள் இந்த அரிவாள் மண்வெட்டி போன்ற உபகரணங்களை பயன்படுத்தின பிறகு என்ன செய்வார்கள் அதை மரியாதை செலுத்துவார்கள் அந்த உபகரணங்களை மரியாதை செய்து வணங்கின பிறகுதான் என்ன செய்வார்கள் அதை பயன்படுத்த தொடங்குவார்கள். அரிவாள் மண்வெட்டி போன்றது என்ன அதனாலதான் அவர்களுக்கு வருமானம் கிடைக்கிறது அந்த உபகரணத்தை பயன்படுத்த அதனாலதான் இந்த ஆயுத பூசை செய்யற நேரங்கள்ல என்ன உபகரணங்கள் அத கும்பிடுற நாங்கள் வழிபாடு செய்யற நாங்கள். சரி நாங்கள் இனி அடுத்ததுக்கு போவோம். அடுத்த பாருங்க அன்றாட கருமங்களின் போது நீரை நாங்கள் எதற்காக நாங்கள் பயன்படுத்துகின்ற நாங்கள் சொல்லி நாங்கள் அதை குடிப்பதற்கு தேநீர் குளிர்பானம். இதுல பாருங்க அன்றாட கர்மங்களின் போது நீரை நாங்கள் எதற்காக பயன்படுத்துகிறோம் குடிப்பதற்கு நாங்கள் பயன்படுத்துறோம் என்ன தண்ணி குடிக்காம நாங்கள் உயிர் வாழலாமோ இல்லையேன்னு அதால நாங்கள் என்ன தண்ணீரை நாங்கள் குடிப்பதற்காக நாங்கள் அன்றாட கர்மங்கள்ல பயன்படுத்துகின்ற நாங்கள். அடுத்த பாருங்க குளிப்பதற்கு நாங்கள் மட்டும் இல்லாம என்ன கால்நடைகளையும் நாங்கள் குளிப்பாட்டுறோம். கால்நடைன்னு சொன்னா என்ன பிராணிகளை தான் நாங்கள் என்ன விலங்குகளை நாங்கள் கால்நடைகள் என்று சொல்லுவோம். இந்த கால்நடைகளை குளிப்பாட்டுவோம் நாங்கள் குளிப்போம் இதற்காக என்ன பயன்படுத்துகிறோம். அடுத்த பாருங்க துணி துவைப்பதற்காக நாங்கள் என்ன நீரை பயன்படுத்துகின்றோம். துணி துவைப்பதற்காக பயன்படுத்துவோம். அடுத்த பாருங்க உணவு சமைப்பதற்காக உங்களுக்கு நாங்கள் உணவு இல்லாம நாங்கள் இருக்க மாட்டோம் என்ன சாப்பிடாம யாராவது இருப்போமோ இல்லையேன்னு அதால நாங்கள் இந்த உணவு சமைக்கிறதுக்காக நாங்கள் என்ன நீரை பயன்படுத்துவோம். அடுத்த பாருங்க வாகனங்கள் கழுவுவதற்கு வாகனங்களை நாங்கள் கழுவுவதற்காக என்ன இந்த நீரை பயன்படுத்துவோம். விவசாயம் செய்வதற்கு விவசாயம் செய்தால்தான் நாங்கள் என்ன செய்யலாம் உயிர் வாழலாம். ஏன்னு சொன்னா விவசாயத்தின் மூலம் தான் எங்களுக்கு என்ன உணவு கிடைக்கிறது. எனவே இந்த விவசாயத்தை நாங்கள் வேளாண்மை என்று சொல்லுவோம். இந்த வேளாண்மை செய்யறதுக்கு எங்களுக்கு என்ன நீர் மிகவும் அவசியம். அடுத்தது பாருங்க தேநீர் மற்றும் குளிர்பானம் தயாரிப்பதற்கு நீரை நாங்கள் அன்றாடம் பயன்படுத்துறோம். அடுத்தது பாருங்க மலசல கூட்டத்துக்கு நாங்கள் என்ன நீரை பயன்படுத்துகின்றோம். எங்களுக்கு அன்றாட நாட்களில நாங்கள் என்ன நீரை நாங்கள் பயன்படுத்துவோம். நீர் இல்லாம நாங்கள் ஒரு நாள் கூட வாழையலாது சரியா கஷ்டப்படுவோம். என்ன நீரை பயன்படுத்தாம இருக்கலாமோ இல்லையேன்னு சரி அடுத்ததை நாங்கள் பார்ப்போம். இப்ப நீரை நாங்கள் என்னத்துக்கு பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி நாங்கள் பார்த்து இனி அடுத்த விஷயத்தை நாங்கள் பார்ப்போம். நீர் பெறும் மூலங்கள் நீர் பெறுகின்ற வழிகள் நீர் பெறும் வழிகள் என்னென்ன எந்தெந்த வழிகளால நாங்கள் நீரை பெற்றுக்கொள்கிறோம். கிணறுகள் மூலம் என்ன நாங்கள் நீரினை பெற்றுக்கொள்கின்றோம். அடுத்தது பாருங்க ஆறுகள் வெரி குட் ஆறுகள் மூலம் நாங்கள் நீரினை பெற்றுக்கொள்வோம். அடுத்தது நீர்த்தொட்டிகள்ல நாங்கள் நிரப்பி வச்சு அதன் மூலம் நீரை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது என்ன குளங்கள் மூலம் நாங்கள் நீரை பெற்றுக்கொள்ளலாம். அப்ப இது என்ன நீர் பெறுகின்ற
அடுத்த குடிநீர் போத்தல்கள். இப்ப நாங்கள் சுத்திகரிக்கப்பட்ட நீர் என்று சொல்லி குடிநீர் போத்தல். ஓ, குழாய் கிணறு வரும். அடுத்தது என்ன, துலா கிணறு, குழாய் நீர் விநியோகம். இவை எல்லாம் என்ன, நீர் பெறுகின்ற மூலங்கள். சரியா, நீர் பெறுகின்ற நீரை நாங்கள் பெற்றிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம் என்று சொல்லி இந்த நீர் பெறுகின்ற மூலங்கள். நாங்கள் நீரை என்ன செய்யணும், சிக்கனமாக பயன்படுத்தணும். அதிக அளவு என்ன செய்யும், எல்லாம் திறந்து விட்டு இப்ப நாங்க திறந்து விட்டோம் சொன்னா நீர் வீண்விரியமாகும். அப்ப நாங்கள் நீரை நாங்கள் எப்படி வீண்விரியமாகாம என்ன செய்ய வேணும், நாங்கள் நீரை பயன்படுத்த வேணும். சிக்கனமா பயன்படுத்தணும். ஓ, சிக்கனமாக நீரை நாங்கள் பயன்படுத்த வேணும். அப்ப நீர் பெறுகின்ற மூலங்கள், அதாவது வழிகளை நாங்கள் இப்ப பார்த்திருக்கிறோம். அடுத்தது பாருங்க, நீர் பற்றாக்குறையான காலங்களில் ஏற்படும் அசௌகரியங்கள். நீர் பற்றாக்குறை எங்களுக்கு ஏற்பட்டுதுன்னு சொன்னா அந்த நேரத்துல நாங்கள் இவ்வாறான அசௌகரியங்களை நாங்கள் அசௌகரியங்களை நாங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும். அந்த அசௌகரியங்களை நாங்கள் இப்ப கால்நடைகள் நீரின்றி இறக்கும். ஓ பாருங்க, அன்றாட அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்ற எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில நாங்கள் என்னென்ன அன்றாட பொதுவாக பயன்படுத்துகின்ற நீரை எதற்காக பயன்படுத்துறாங்க, குளிப்பதற்காக, குடிப்பதற்காக, சமைப்பதற்காக, துணி துவைப்பதற்கு, உணவு சமைப்பதற்கு சொல்லி நாங்கள் பார்த்துனாங்க. அவ்வாறான அன்றாட அத்தியாவசிய தேவைகளை நாங்கள் என்ன செய்யலாம போகும், நிறைவேற்ற முடியாமல் போகும். சரியா பிள்ளைகள், அப்ப நாங்கள் நீர் இல்லாம நாங்கள் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. அடுத்தது பாருங்க, விவசாயம் முற்றாக பாதிக்கப்படும். முதல்ல ஏற்கனவே சொன்னேன் நான், விவசாயத்துக்கு நீர் தேவை. விவசாயம் செய்ய வேணும்னு சொன்னா எங்களுக்கு கண்டிப்பாக நீர் தேவை. அப்ப இந்த விவசாயத்துக்காக நாங்கள் நீரை பயன்படுத்துவோம். அந்த பற்றாக்குறையான காலத்துல விவசாயம் பாதிக்கப்படும். ஏன்னு சொன்னா நீர் இருந்தா தான் நாங்க பயிர்கள் எல்லாம் வளர்ச்சி அடையும். அதே சமயம் பயிர்கள் சரியான பற்றாக்குறை ஏற்படும். மரக்கறிகள் என்பவற்றுக்கு பற்றாக்குறை ஏற்படும். அதனால மரக்கறிகளுக்கான விளைவு என்ன செய்யும், அதிகரிக்கும். அப்ப அதிக அளவான பணமும் செலவழிக்க நேரிடும். அடுத்த பாருங்க, நீண்ட தூரம் நீரை தேடி அலைய வேண்டி ஏற்படும். நீண்ட தூரம் நாங்கள் எங்களோட வீட்டுல நீர் இல்லைன்னு சொன்னா, எங்களோட கிராமத்துல நீர் இல்லைன்னு சொன்னா அடுத்த கிராமத்தை நோக்கி நாங்கள் நகர வேண்டிய தேவை ஏற்படும். அல்லது ஒரு கடையில போய் நாங்கள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்ப நாங்கள் நீண்ட தூரம் எங்களோட வீட்டுல நீர் இருந்தா நீண்ட தூரத்துக்கு நாங்கள் தேடி அலைய தேவையில்லை. நீர் பற்றாக்குறையான காலத்துல அவ்வாறான அசௌகரியத்தை நாங்கள் எதிர்நோக்க வேண்டி இருக்கின்றது. அடுத்தது பாருங்க, குடிநீரை கொள்வனவு செய்ய அதிக அளவு பணம் செலவாகும். ஏற்கனவே நான் சொன்னேன் இந்த விஷயம். குடிநீரை நாங்கள் எங்களுக்கு குடிக்கிறதுக்கான நீர், போதிய அளவு நீர் இல்லைன்னு சொன்னா நாங்கள் அதை வாங்குவோம், கடையில விலை கொடுத்து வாங்குவோம். அப்ப அந்த விலை கொடுத்துறதுக்கு நாங்களுக்கு பணம் அதிக அளவாக செலவாகும். அடுத்த பாருங்க, கால்நடைகள் நீரின்றி இறக்கும். கால்நடைகள் என்ன, பிராணிகள், இந்த நாய், பூனைகள், நாங்கள் வீட்டுல வளர்க்குற பிராணிகள் வந்து என்ன செய்யும், ஆடு, மாடு என்பன நீர் இல்லாமல் இறக்கும். இதனால என்ன, இந்த உற்பத்தியும் பாதிக்கப்படும். இவ்வாறான இப்ப சில வீடுகள்ல ஆடு, மாடு, கோழி என்பவற்றை விற்பனை செய்யும் சூழல் இருக்கேக்குள்ள அந்த பிராணிகளுக்கு நீர் வைக்க முடியாத விடில் என்ன செய்யும், அந்த பிராணிகள் இறந்து விடும். இறப்பதால விற்பனை செய்ய முடியாத நிலைமையும் ஏற்படும். எனவே இந்த நீர் பற்றாக்குறையான காலங்களை நாங்கள் பல்வேறுபட்ட அசௌகரியங்களை நாங்கள் சந்திக்க கூடியதாக இருக்கின்றது. அடுத்த உணவுக்கு பஞ்சம் ஏற்படும். உணவுக்கு என்ன செய்யும், பஞ்சம் ஏற்படும். ஏன் விவசாயம் முற்றாக பாதிச்சதுன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன, உணவு பஞ்சமும் ஏற்படும். சரி, நாங்கள் இனி அடுத்ததை பார்ப்போம் பிள்ளைகள். அடுத்தது நாங்கள் நீரை எப்படி நாங்கள் சிக்கனமாக பயன்படுத்தணும். சிக்கனமாக பயன்படுத்தினால்தான் இந்த நீர் பற்றாக்குறையை நாங்கள் என்ன செய்யலாம், தவிர்த்து கொள்ளலாம். எனவே நாங்கள் நீரை எப்படி நாங்கள் சிக்கனமாக பயன்படுத்த வேணும், அதற்கான வழிமுறைகளை நாங்கள்
பாப்போம் அடுத்ததாக. சரி பாருங்க, நீரை சிக்கனமாக பயன்படுத்தும் முறைகள். பாருங்க, எமது தேவைக்கு போதுமான அளவுக்கு மாத்திரம் நீரை பயன்படுத்தல். நமது தேவைக்கு, ஒரு நபருக்கு எந்த அளவுக்கு தேவை இருக்கோ அந்த அளவுக்கு தான் என்ன நீரை பயன்படுத்த வேணும். மேலதிகமாக என்ன தேவை இல்லாம நீரை ஓட விடுகிறது. குழாயை நாங்க திறந்து விட்ட வேண்டும் சொன்னா நீர் குழாய் வந்து நீர் தேவை இல்லாம வடிந்து ஓடிக்கொண்டே இருக்கும். அதால என்ன நீர் நாங்களும் பயன்படுத்தல, அது தேவை இல்லாம அது ஓடிக்கொண்டிருக்கு, மற்றவரும் பயன்படுத்தல. எனவே நாங்கள் உங்களுடைய தேவைக்கு அளவான நீரை பயன்படுத்த வேண்டும். அடுத்த பாருங்க, நீர் குழாய் வாயிலை திறந்து வைத்து, இதுதான் அது. நீர்க்குழாய் வாயிலை திறந்து நீர் வீரியமாகும் வகையில செயற்படுறதை தவிர்த்தல். இப்ப நான் சொன்னேன், தேவை இல்லாம நாங்கள் நீர்க்குழாயை திறந்தேன் சொன்னா என்ன நடக்கும்? நீர் தேவையில்லாம ஓடிக்கொண்டே இருக்கும். அதனால எந்த பிரயோசனமும் இல்லாம அது வீணாக போகும். ஒரு அடுத்த பாருங்க, வீட்டில் உள்ள பழுதடைந்த ஒழுங்கும் நீர்க்குழாய்களை பழுது பார்ப்பதன் முக்கியத்துவம். நாங்கள் பழுது பார்க்க வேணும். அது வீட்டுல உடைஞ்ச நீர்க்குழாய் இருக்குதுன்னு சொன்னா அதை நாங்கள் அப்படியே வச்சிருந்தோம் சொன்னா அதனால நிறைய தண்ணி என்ன செய்யும்? வேஸ்ட் ஆகும், வீணாக அது போய்கொண்டு இருக்கும். அடுத்த பாருங்க, பயன்படுத்திய நீரை பயனுள்ள ஒரு வகையில் பயன்படுத்தல். இப்ப நாங்கள் பாத்திரம் கழுவுறோம் சொன்னா அந்த பாத்திரம் கழுவுற இடத்துல நாங்கள் என்ன ஒரு வாழை மரமோ அல்லது ஏதாவது ஒரு மரக்கண்ணை நாங்கள் நட்டோம்னு சொன்னா அது என்ன நடக்கும்? அது செலுத்து வளரக்கூடியதாக இருக்கும். அதை நாங்கள் என்ன கழுவுறதுக்கும் பயன்படுத்துறோம். அந்த வாழைக்கு நாங்கள் வாய்க்கால் வழியாக நீரை வெட்டி விட்டோம்னு சொன்னா அது என்ன செய்யும்? அந்த வாழைக்கும் பிரயோசனப்படுத்துற மாதிரி அமையும். எனவே நாங்கள் பயன்படுத்திய நீரை மீண்டும் பயனுள்ள ஒரு வழியில பயன்படுத்துறது. அதாவது பாருங்க, பூங்கன்றுகளுக்கு மற்றது காய்கறி பாத்திகளுக்கு என்ன செய்யலாம்? நாங்கள் வாய்க்கால் மூலமாக நீரோட அமைச்சு நாங்கள் விடலாம். நீரோட மாதிரி அது ஓடிக்கொண்டு இருக்கு. இதுக்கண்டு தனியா நாங்கள் தண்ணி கொண்டே ஊத்தணும் என்ற அவசியம் இருக்காது. என்னன்னு சொன்னா நாங்கள் 3 வேளையில பாத்திரங்களை நாங்கள் என்ன செய்வோம்? சமையல் வேளையில ஈடுபடைக்குள்ள அதற்கான பாத்திரங்களை கழுவ வேண்டிய தேவை வரும். அதற்காக நாங்கள் இத வாய்க்கால் மூலமாக இந்த நீரை தாவரங்களுக்கு விடுவதால சிக்கனமாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கு. அடுத்த பாருங்க, மழை நீரை சேகரித்தல். மழை நீரை நாங்கள் சேகரித்தல் என்று சொன்னா என்ன? மழை நீரை நாங்கள் சேகரித்து வச்சிருந்தோம் சொன்னா எங்களுக்கு போதுமான அளவு நீர் எங்களுக்கு என்ன கிடைக்கும். இதால நாங்கள் எங்களுடைய நீரை பயன்படுத்தாமல் மழை நீர் எடுத்து வச்சோம் சொன்னா நாங்கள் என்ன அதை சிக்கனமாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அடுத்தது அது மட்டும் இல்லாம நீரினுள் தூசு குப்பைகள் விழாதவாறு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மூடி வைக்க வேண்டும். நீருக்குள்ள இப்ப நாங்கள் ஒரு பாத்திரத்துல நீர் எடுத்து வச்சிருக்கிறோம், தண்ணி நாங்க குடிக்கிறதுக்கோ அல்லது சமைக்கிறது ஏதோ ஒரு தேவைக்காக நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம். அதை நாங்கள் என்ன மூடாம விட்டோமேன்னு சொன்னா என்ன? அதுக்குள்ள ஏதாவது பூச்சிகள் தூசுகள் ஏதாவது விழும், குப்பைகள் ஏதாவது விழுந்துரும். அதை நாங்க திருப்பி என்ன எடுத்து குடிப்போமோ? இல்ல, அதை கொண்டே ஊத்துவோம். அப்ப அவ்வாறான பிள்ளைகளை நாங்கள் விடாம நீரை நாங்கள் என்ன எடுத்துக்கொண்டு வாரோம்னு சொன்னா உடனே அதை பாதுகாப்பா உரிய இடத்துல மூடி நாங்கள் வைக்க வேணும். மூடி வச்சா என்ன நடக்காது? அதனுள் தூசு துணிக்கைகள் எதுவுமே விழாது. இதால நாங்கள் தூசு துணிக்க விழுகிறதால நாங்கள் அதை அருந்தினாலும் எங்களுக்கு தீமைதான். சரியா பிள்ளைகள்? எனவே நாங்கள் நீரை நாங்கள் சிக்கனமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சரி, அடுத்தது பாப்போம். பண்டைய கால அரசர்கள் அமைத்த குளங்கள். பண்டைய காலத்துல இந்த என்ன நாங்கள் நீர் பண்டைய கால அரசர்கள் அமைத்த குளங்கள், பண்டைய காலத்துல அரசர்கள் அமைத்த குளங்களை நாங்கள் இப்ப பார்ப்போம். பராக்கிரம பாகு சமுத்திரத்தை யார் கட்டினது? பராக்கிரம பாகு அமைத்திருக்கிறார். அடுத்த பாருங்க, மின்னேரியா குளம். மின்னேரியா குளத்தை அமைத்த
மகாசேனன். மின்னேரியா குலத்தை அமைத்த மகாசேனன். மகாசேனன் என்ன மின்னேரியா தெய்வம் என்று சொல்லி மகாசேனனை நாங்கள் அழைப்போம். அடுத்தது பாருங்க, கந்தளாய் குளம். கந்தளாய் குளத்தை 2ஆம் அக்கோ கட்டி இருக்கிறார். அடுத்தது அபயவாவி. அபயவாவியை கட்டினது பண்டுகாவையன். பண்டுகாவையன் கட்டிய வேறு வாவிகள். பண்டைய காலத்து அரசர்கள் இந்த குளங்களை அமைத்தார்கள். விவசாயம் செய்வதற்காகத்தான் இந்த குளங்களை அமைத்தார்கள். விவசாயங்களை செய்யறதால பொருளாதார ரீதியில் அவர்களுக்கு நன்மை ஏற்படும் என்பதற்காகத்தான் இந்த குளங்களை பண்டைய கால அரசர்கள் அமைத்தார்கள். அடுத்த பாருங்க, திசவாவி, அதாவது திசாவ குளம் என்று சொல்றது. இந்த திசவாவிய ஆரம்பிச்சது தேவநம்பிய தீசன். இந்த திசவாவி. அடுத்த பாருங்க பிள்ளைகள், இது மாறி அடிபட்டது. இது கலாவாவி. கலாவாவிய கட்டியம் என்ன தாது சேனன். அடுத்தது ராட்சத குலம். அடுத்தது கிரித்தலை வாவி. சரி, அப்ப நாங்கள் இந்த பண்டைய கால அரசர்கள் என்னென்ன குளங்களை அமைத்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்த்திருக்கிறோம். இதுவரைக்கும் உங்களுக்கு ஏதாவது விளங்காம இருக்கு பிள்ளைகள்? சரி, நாங்களை பார்த்துதான் அந்த வினாக்களுக்கு நாங்கள் போவோம். இதுக்கான வினாக்கானபடியே நீங்கள் வேலைக்கு எழுதி அனுப்புங்க பிள்ளைகள். சரி, முதலாவது வினா, நீரை சிக்கனமாக பயன்படுத்தும் முறைகள் 2 தருக. முதலாவது வினா, நீரை சிக்கனமாக பயன்படுத்தும் முறைகள் 2 தருக. விட சொல்லலாமா? சொல்லுங்க. அடுத்தது எல்லாரும் இந்த கேள்வி எழுதிட்டீங்களோ? ஹலோ மிஸ். சொல்லுங்க, எழுதிட்டீங்களோ இந்த கேள்வி? சரி, அடுத்த 2வது வினா, மின்னேரியா தெய்வம் என அழைக்கப்படும் மன்னனால் கட்டப்பட்ட குளம் எது? மின்னேரியா தெய்வம் என அழைக்கப்பட்ட மன்னனால் அமைக்கப்பட்ட குளம் எது? மின்னேரியா தெய்வம் என அழைக்கப்படும் மன்னனால் கட்டப்பட்ட குளம் எது? 2வது வினா. 3வது வினா எல்லாரும் எழுதிட்டீங்களோ? அடுத்தது 3வது வினா, நீரை நாங்கள் பெறுகின்ற வழிகள் எவை? நீரை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் வழிகள் எவை? அடுத்தது 4வது வினா,
நான்காவது வினா நீர் பற்றாக்குறையினால் ஏற்படும் தீமைகள் எவை? நீர் பற்றாக்குறையால் ஏற்படும் தீமைகள் எவை? நீர் பற்றாக்குறையால் ஏற்படும் தீமைகள் எவை? சரி, எல்லாரும் எழுதிட்டீங்களா? இந்த 4 கேள்விக்குமான விடிய இந்த வைபர் இலக்கத்துக்கு சரியாக எழுதி அனுப்புங்கள். சரியா பிள்ளையார்? நான்காவது வினா நீர் பற்றாக்குறையான காலங்களில் ஏற்படும் தீமைகள் எவை? 4 கேள்விக்கு நீங்கள் சரியான விடைய எழுதி அனுப்புங்க. சரியா பிள்ளை? யாரும் கேள்வி எழுதிட்டீங்களோ? சரி பிள்ளையார், இதோட நாங்கள் இந்த வகுப்பை நிறைவு செய்வோம். மின்னேரியா தெய்வம் என அழைக்கப்படும் மன்னனால் அமைக்கப்பட்ட குளம் எது? மின்னேரியா தெய்வம் என அழைக்கப்படும் மன்னனால் கட்டிய குளம் எது? இரண்டாவது வினா. அடுத்தது பிள்ளைகள் மூன்றாவது வினா சொல்றது நீரினை நாங்கள் பெற்றுக் கொள்ளுகின்ற வழிகள் எவை? மூன்றாவது வினா சரியா பிள்ளைகள்? இதோட நாங்கள் இந்த வகுப்பை நிறைவு செய்வோம். Hello, Miss. Hello, Miss.